அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் இந்த கூட்டணி அரசு சர்ச்சை மீண்டும் அமித்ஷாவின் பேட்டி மூலமாக எழுந்திருக்கிறது. அவர் ஏற்கனவே முதல் முறையாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைக்கும் என்று கூறினார். அதற்கு பின்னர் தனித்து பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். இந்நிலையில் நேற்று அமித்ஷா அளித்த ஒரு பேட்டியில் தாங்கள் தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சியில் பங்கேற்பீர்களா என்ற கேள்விக்கு ஆமாம் பங்கேற்போம் என்று அவர் மீண்டும் பதிலளித்திருப்பதன் மூலமாக தமிழகத்தில் கூட்டணி அரசு என்பதில் திட்டவட்டமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூன்றாவது முறையாக இந்த பேட்டியை அளித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவில் தமிழகத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, ஊழல், குடும்ப ஆதிக்கம் இந்த மூன்றுக்கும் எதிராக மக்களின் மனநிலை மிகுந்த அளவில் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது என்ற பதிலையும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் திமுகவின் அதிகார மையங்களாக அங்கு கனிமொழி, உதயநிதி மற்றும் சபரீசன் ஆகிய மூன்று பேரும் திமுகவின் அதிகார மையங்களாக இருப்பதால் அந்த கட்சியினரே யாரிடம் அணுகுவது என்பது தொடர்பாக குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்றும் குடும்ப ஆட்சி, சட்டம் ஒழுங்கு, ஊழல் ஆகியவை தமிழகத்தின் மிக முக்கியமான பிரச்சனை என்ற கருத்தையும் அமித்ஷா அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நடிகர் விஜயை இந்த கூட்டணியில் இணைப்பீர்களா என்ற கேள்விக்கு திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அனைவரையும் ஓரணியில் இணைப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்வோம் என்றும் இப்போதைக்கு இணைவார்களா இல்லையா என்பதை கூற முடியாது என்றும் அமித்ஷா அளித்துள்ள அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு பிரச்சனை மற்றும் தமிழ் மொழிக்கு எதிரான செயல்பாடுகள் ஆகியவை குறித்த கேள்விக்கு தமிழ் மொழி பற்றி திமுக அரசு பேசி வந்தாலும் மருத்துவ படிப்போ பொறியியல் படிப்போ தமிழ் மொழியில் கற்பித்தார்களா என்றால் இதுவரை இல்லை. ஆனால் தமிழ் மொழியில் தாங்கள் தான் தமிழ் மொழிக்காக பாடுபட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதில் உண்மை இல்லை என்றும் அமித்ஷா அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இது தவிர தமிழகத்தை பொறுத்தவரை அந்த ஊழல் பட்டியலை மிகப்பெரிய அந்த ஊழல் பட்டியலை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது போல மதுபான ஊழலில் 39,775 கோடி ரூபாய் அந்த முறைகேடுகளில் அந்த பார் டெண்டர் மற்றும் லைசன்ஸ் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். மற்றொன்று மணல் கடத்தல் மற்றும் கனிம வள முறைகேடில் 5,800 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்தில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்றும் 105 ஹெக்டேர்ல அந்த தமிழக அரசின் நிலங்களில் உள்ள பல்வேறு விதமான கனிம வளங்கள் சுரண்டப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் எரிசக்தி ஊழலில் 4,400 கோடி ரூபாய் அளவுக்கு திமுக அரசு முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறது. எல்காட் முறைகேட்டில் 3,000 கோடி முறைகேடு, இதே போல போக்குவரத்து துறையில் 2,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஊழல் பட்டியல்களை கிட்டத்தட்ட ஒரு 10 ஊழல் பட்டியல்களை அந்த தொகையோடு எத்தனை 1000 கோடி ரூபாய் அந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான கேள்வி, ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பான கேள்விக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அதுபோல தமிழகத்திற்கான உரிய நிதியும் அந்த வழங்கப்பட்டுதான் வருகிறது என்றும் தமிழகத்திற்கான நிதி 207% வரை அந்த வரி சீரமைப்பின்படி அவர்களுக்கு அந்த கூடுதலாகவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தொடர்ந்து இந்த நிதி ஒதுக்கீடை பற்றியே தமிழக அரசு அரசியலுக்காகத்தான் அதை கூறுகிறது என்றும் அதில் உண்மை இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் தமிழக அரசியலை பொறுத்தவரை அமித்ஷா உன்னிப்பாக கவனித்து திமுகவுக்கு எதிராக என்ன இருக்கிறது, அதிமுக கூட்டணியில் பாஜகவின் பங்களிப்பு என்ன, புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைவார்களா என்பது உள்ளிட்ட அம்சங்களை தெளிவான நோக்கத்தோடு தான் அங்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என்பது இந்த பேட்டியின் மூலமாக மீண்டும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துவிட்டு மற்ற அனைத்து அதிகாரங்களும் அங்கு மத்திய அரசு பாஜகவின் கையில் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பும் வகையில் தான் இந்த அமித்ஷாவின் இந்த பேட்டி இப்போது அமைந்திருக்கிறது. இதனால் கூட்டணி அரசா மற்றும் கூட்டணி ஆட்சியா என்பது தொடர்பான குழப்பம் மீண்டும் நீடிக்கிறது. இதில் இன்னும் தெளிவான பதில் அதிமுக பாஜக கூட்டணி இடையே ஏற்படவில்லை என்பது அமித்ஷாவின் நேற்றைய பேட்டியின் மூலமாக மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிகிதா.